இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கான ஒரு அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஒரு பயனுள்ள அப்ளிகேஷனாக உங்கள் ஃபோனில் பயன்பட போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனில் என்னதான் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நீங்கள் எழுப்பலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனில் ஒரு 3 முக்கியமான ஃபீச்சர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 3 முக்கியமான ஃபீச்சர்ஸும் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நீங்கள் ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃபீச்சராக இருக்குது. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டால் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முதல்லேருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணால் மட்டுமே அந்த 3 முக்கியமான விஷயங்களை உங்கள் ஃபோனில் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷனில் 3 முக்கியமான ஃபீச்சர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இந்த அப்ளிகேஷனை உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களுக்கு நீங்கள் அலோவ் கொடுக்கணும். அலோவ் கொடுத்துக்கோங்க. எல்லாம் அலோவ் கொடுத்ததுக்கப்புறம் இதில் பார்க்குற ஒரு சில விஷயங்களை நீங்கள் வந்து வாசித்து பார்க்கணும். அவங்க கொடுத்துருக்க இமேஜில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த கடிகாரத்தோட முள்ளை வந்து நீங்கள் வந்து ஒரு பாஸ்வேர்டை நீங்கள் செட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சென்டரில் ஒரு பட்டன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும். லெட் ஸ்டார்டட். ஸோ நானும் அந்த மாதிரி உங்களுக்கு இந்த கடிகாரத்தோட முள்ளை வந்து நான் வந்து செட் பண்ணுறேன். ஒரு 1:30க்கு நான் செட் பண்ணுறேன். செட் பண்ணியாச்சு. மறுபடியும் பட்டன் கொடுத்துக்கோங்க. மறுபடியும் 1:30 செட் பண்ணிக்கோங்க கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. மறுபடியும் 1:30 கொடுத்து மறுபடியும் சென்டர் பட்டனை செட் பண்ணுறேன். கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து செட் லாக் ஹேண்ட்ஸ் டு 10:10 அண்ட் கிளிக் சென்டர் பட்டன் ஃபார் ரிகவரி பாஸ்வேர்ட். ஸோ இது இல்லாமல் ஒரு இமெயில் மூலிமா கூட ரிகவர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு உங்கள் ஃபோனில் பயன்படுத்தக்கூடிய இமெயிலை நீங்கள் பயன்படுத்தலாம். ஒன்ஸ் இமெயிலை நீங்கள் பயன்படுத்தினதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் செட்டப்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டேரெக்டாக அப்ளிகேஷனில் போயாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ப்ளஸ் பட்டன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான ஃபீச்சர்ஸில் ஒரு முக்கியமான ஃபீச்சர் ஆடியோ, வீடியோ, ஃபோட்டோ, ஃபைல். ஸோ நம்ம இதை வந்து நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபைலை வந்து எப்படி இந்த அப்ளிகேஷனில் மாற்றம் செஞ்சு அதை நம்ம எப்படி லாக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் வந்து இம்போர்ட் ஃபோட்டோ அதை நான் டேப் பண்ணுறேன். பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன். இதில் ஒரு 4 ஃபோட்டோ இருக்குது. நான் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் உங்களுக்கு ரைட் டிக் கிடைக்கும். ஸோ டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பூட் இருக்குது, அதை நான் டேப் பண்ணுறேன். எதில் வந்து செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்சர், இது ஃபோட்டோ தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், ஃபோட்டோவில் செலக்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 4 ஃபைல்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி மூவ் டு வோல்ட். இந்த 4 ஃபைலும் இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ இந்த ஃபோட்டோவை என்னோடய ஃபோனோட கேலரியில் வந்து நான் பார்க்க முடியாது. ஸோ சேஃபான ஒரு பிளேஸில் இருக்குது. இது மொதல் ஃபீச்சர். ரெண்டாவது வந்து டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டு ஐகான் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோ டு செட்டிங்ஸ் இருக்கும், அதை எனேபிள் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் கண்டுபிடிங்க, வோல்ட் டேப் பண்ணுங்கள். ஸோ அலோவ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பேக் போங்க, ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம் என்னோடய ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷனும் இந்த அப்ளிகேஷனில் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ நான் வந்து ஒரு அப்ளிகேஷனை லாக் பண்ண போகிறேன். வாட்ஸ்அப் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பூட் இருக்குது ஓப்பனில், அதை நான் டேப் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பூட்டு ப்ளூ கலர் டிஸ்பிளே ஆகும். நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸிட் பண்ணுறேன். டேரெக்டாக வாட்ஸ்அப்பை நான் ஓப்பன் பண்ண முயற்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் இந்த மாதிரி உங்களுக்கு வரும். நீங்கள் என்ன ஸ்டார்டிங்கில் கொடுத்துருந்தீங்களோ அதை இங்கே கொடுத்தீங்கன்னா போதுமானது. ஆட்டோமேட்டிக்கலி இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். ஸோ நம்ம எக்ஸிட் பண்ணுவோம். இப்போ மறுபடியும் அப்ளிகேஷனில் போகலாம். அதாவது நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உலக உருண்டை இருக்கும் டாப் ரைட்டில். ஸோ அதை நம்ம டேப் பண்ணலாம். பண்ணும்போது இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஒரு சர்ச் பார் வரும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச் இன்ஜின், பிங், சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக், டக் கோ, இந்த மாதிரி ஃபேமஸான விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். இது இல்லாமல் ஆட் மோடில் உங்களுக்கு பிடிச்சமான நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் இதில் வந்து கூகுள், பிங், ஃபேஸ்புக் இந்த மாதிரி விஷயங்களை இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து ட்ரை பண்ணும்போது உங்களுடைய டேட்டா மற்றவங்களுக்கு லீக் ஆகாது. ஸோ பாதுகாப்பான முறையில் இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் வந்து சர்ச் பண்ணக்கூடிய ஒரு வசதியும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயங்கள் இந்த அப்ளிகேஷன் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த 3 முக்கியமான விஷயங்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ள ஃபியூச்சர்ஸாக இருக்கும். கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் உங்கள் ஃபோன் மூலியமாக பயன்படுத்தி பாருங்கள். ஸோ அது இல்லாமல் செட்டிங்ஸில் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். டேப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பாஸ்வேர்ட், அன்லாக் வித் ஃபிங்கர், ஸோ கிளாக் ஆப் ப்ரொடெக்ஷன், இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் ஐட்டமாக வந்து கொடுத்துருக்காங்க. அட்வான்ஸ் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அட்வான்ஸ் செட்டிங்ஸ் நம்ம டேப் பண்ணி பார்ப்போம். ஸோ இது ஹைட் ஃபைல்ஸ், வியூவர் செட்டிங்ஸ், ஸோ இன்டர்வல், டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில விஷயங்கள் சம் அமௌண்ட்டை பே பண்ணக்கூடிய ஒரு வசதியும் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனில் 3 முக்கியமான ஃபீச்சர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பயனுள்ள ஃபீச்சர்ஸாக இருக்கும். மறக்காமல் அப்ளிகேஷனில் உள்ள ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வழக்கம் போல்
கமெண்ட் பாக்ஸில். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் வரக்கூடிய அப்ளிகேஷனில் 3 முக்கியமான ஃபீச்சர்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த ஃபியூச்சர்ஸை அந்த அப்ளிகேஷன் மூலியமாக நீங்கள் பயன்படுத்துங்க. ஸோ அதில் உள்ள உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே லைக் பண்ணுங்கள்.